அப்படியே சிலரை சத்துரு கட்டி வைத்திருக்கிறான், சிலரை மனிதர்கள் கட்டி வைத்திருக்கிறார்கள், சிலரை சூழ்நிலைகள் கட்டி வைத்திருக்கிறது. ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த கட்டு அவிழ்க்கப்படாம நம்ம மற்றவங்களுக்கு பிரயோஜனமான பாத்திரமா மாற முடியாது. அந்த கட்டுகளிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை வெளியே வரணும். அதற்காக தான் இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, நீர் என்னுடைய கட்டுகளை நீர் அவிழ்த்து விடுங்க. என்னுடைய கட்டுகள் இன்றைக்கு உடைக்கப்படும். அவ்வளவு தாளந்து இருக்கும், அவ்வளவு திறமைகளை ஆண்டவர் அவங்களுக்குள்ள வச்சிருப்பாரு, அவ்வளவு அவங்களுக்கு பொறுப்புகள் இருக்கும். ஆனா எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. அவங்களால எழும்ப முடியாது, அவங்களால வேலை செய்ய முடியாது, அவங்களால போய் நிற்க முடியாது, அவர்களுக்கு உற்சாகம் இருக்காது, அவங்களுக்கு ஜெபிக்கலான்னு தோணாது. இது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்படின்னா எல்லாமே இருந்தும் எழும்ப முடியாம, எல்லா அற்புதத்தை பார்த்தும் இப்ப நகர முடியாம ஒரு கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனா நான் நம்புறேன், இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆண்டவர் நிறைய லாசருக்கு கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளை ஆண்டவர் அவிழ்க்க போகிறார். யாரெல்லாம் அந்த கட்டப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறீர்களோ, அந்த கட்டுகளை ஆண்டவர் இன்றைக்கு அவிழ்க்க போகிறார். அந்த கட்டுகளிலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். பல மாதங்களாய், பல வருடங்களாய் சத்துரு கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இன்றைக்கு அறுக்கப்பட்டு எடுக்கப்பட்டு ஒரு விடுதலையோட சாட்சியாய் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, சத்துரு கட்டி வைக்கிறவன். பாருங்க, அந்த மனுஷன் பிசாசு பிடிச்ச அந்த மனுஷனை பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். அந்த கட்டுகள் அவனை கல்லறையை விட்டு வெளியே வர வைக்கல. அவன் தன்னுடைய கைகளினாலே கல்லுகளை எடுத்து தன்னையே காயப்படுத்துறான். பாருங்க, அந்த மனுஷன் எதுக்குள்ள இருக்கிறான்னா, ஒரு கட்டுக்குள்ள இருக்கிறான். அப்போ கட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷனால ஒன்னும் பண்ண முடியாது, வெளியே வர முடியாது. நம்முடைய பிள்ளைகள் கூட நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சிலர் கட்டுகளுக்குள்ள சிக்கி இருக்கிறாங்க, கட்டி வச்சிருக்கிறான். பாருங்க, அவனுடைய பொறுப்புகளை செய்ய விடாம, அவனுடைய எதிர்காலத்தை குறித்து யோசிக்க விடாம, அப்படியே ஒண்ணுமே பண்ண முடியாம ஒரு கட்டுக்குள்ள அப்படியே இருக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் தேவன் கட்டுகளை அவிழ்க்கிற கர்த்தரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஆவியானவர் நம்மத்திலே அவர் தூதர்களை பார்த்து சொல்லுகிறார், இவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்க போகிறார். ஆமென். சத்துருடைய கட்டுகளை அவிழ்க்க போகிறார். ஆமென். செயல்பட விடாதபடிக்கு